வெளியே தானே இந்த மாதிரிலாம் பேசுவா, ரூமுக்குள்ள எரிஞ்சுதான் விழுவா. இது என்ன புதுசா? ஏய், மறந்துட்டியா? இது ரூமு. இது ரூம் தான். இங்க தானே நான் உங்ககிட்ட கேட்க முடியும். நான் வேணா உங்களுக்கு டபுள் ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? டபுள் ஆம்லெட்டா? கவனிப்பெல்லாம் ஓவரா இருக்கு. ஒருவேளை ரூம் வாசல் வரைக்கும் இருந்த பார்டரை அழிச்சிட்டாளா? என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க? உட்காருங்க. ஐயோ, ஆசையா கூப்பிடுறாளே, இதுக்குத்தானே காத்துக்கிட்டு இருந்தேன். உட்காருங்க. ஆ, பெட்ல இருந்து எழுந்துடுறா. என்னாச்சு இவளுக்கு? எனக்கு ஒரு ஆசைங்க, சொல்லட்டுமா? நாம படத்துக்கு போனோம்ல, அதே மாதிரி பீச்சுக்கெல்லாம் போய் சுத்திட்டு வரலாமா? ஆமா, நீதான் என்னைய பக்கத்துல நெருங்க மாட்டியா? தியேட்டர் வேற பீச் வேற இல்லைங்க. பீச்ல அப்படியே உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து கையோட கை கோர்த்துக்கிட்டு கடல் அப்படியே பார்த்து ரசிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படியா சொல்ல வரீங்க? சரி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்டி கிள்ன? சுத்தம் வரக்கூடாது. நறுக்குன்னு கிள்ளி வச்சுட்டான். பைத்தியமா இவ? தள்ளி இருந்தா ரொமான்டிக்கா பேசுறா, கிட்ட வந்தா அந்நியனா மாறிடுறா. இவ டிவி கிட்ட வந்தா பிளர் ஆகுற மாதிரி. உண்மையிலேயே இவளுக்கு ஏதாச்சும் வந்துருச்சா? எவனும் செய்வனதான் வச்சுட்டான் போல. என்னங்க, ஏன் தள்ளி உட்கார்ந்துருக்கீங்க? இங்க வேற யாராவது இருக்காங்களா? பக்கத்துல உட்காருங்க. இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. அட, பக்கத்துல உட்காருங்க. உட்காருங்க. போங்க, எனக்கு அப்படியே கூச்சமா இருக்கு. என்ன விடுங்க. பார்த்தா நான் வேணா உனக்கு தீச்சட்டி எடுக்கிறேன். அவன் என்னை அடிச்சாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டிய பழைய மாதிரி சரி பண்ணி கொடுத்துரு. நீங்க சரியாவே சாப்பிடல போலயே, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. வாங்க, நான் ஹார்லிக்ஸ் போட்டு தரேன். 8 தோசை சாப்பிட்டிருக்கேன்டி, போதுமே. இல்லங்க, வேண்டாம்லாம் சொல்லக்கூடாதுங்க. வாங்க போலாம். ஷோ, எப்பயும் ரூம்குள்ள வந்தா எரிஞ்செரிஞ்சு விழுவ. இப்ப என்னடான்னா உள்ளே வெளியே ஒரே மாதிரி நடந்துக்கிற. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? நிஜமாவே முழுசா மாறிட்டாளா? எப்படியோ செய்வேன்னு நமக்கு ஃபேவரட்டா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஃப்ளோலயே நம்மளும் போக வேண்டியதுதான். இஞ்சி ஈடு பழகா, மஞ்சச்சீவ பழகா, சீரி பழகா, மறக்க மனம் கூடு தில்லையே. ஓ, இப்ப நீ விட்ட எழுத்துல இருந்து நான் புடிச்சு பாடணுமா? பாடிடுவோம். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை. நம்மள பெருப்பேத்துறதுக்கே 2 பேரும் இப்படி எல்லாம் பண்றாங்களா? இல்ல அவ அவனோட சேர்ந்து சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காளா? ஒரு இடத்துல கூட டவுட்டே வர மாட்டேங்குது. எடுத்த ரிஸ்க் எல்லாம் வேஸ்ட். அத எப்படி சொல்வேனோ? நோ, 4 முடிச்சிருக்கேன். நீ 4 இருந்து எது வேணா பாடு. நான் நீ நொன்னு நவ்வுல கூட பாடு. நான் பார்த்ததில்லை அவன் ஒருவனை தான், நல்ல அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன். ஓகே, ரீமிக்ஸா? ஓகே, நான் ஒரிஜினல் வெர்ஷன்ல வரேன்.
நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன். அழகி என்பேன். இப்ப எதுக்கு தள்ளி விடுற? இங்க பாரு வீரா, என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இங்க பாரு, நான் உனக்கு கட்டாய தாலி கட்டினது தப்புதான். ஆனா அதுக்கு யார் காரணம்? நீ தானே. இங்க பாரு, நீ தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்த. நீ தான் எங்க அம்மா மாதிரி என்ன கூட இருந்து பாத்துக்கிட்ட. ஒரு லவ் பண்ற பொண்ணு என்னெல்லாம் செய்வாளோ அதுல எந்த குறையும் இல்லாம நீ எனக்கு செஞ்ச. ஏய், நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? உன் அக்காடினா அக்காவா இருந்தா என்ன, தங்கச்சியா இருந்தா என்ன, தப்பு யாரு பண்ணாலும் கேட்டு அட்வைஸ் பண்ணலாம். வயசுல மூத்தவங்கன்றது தப்பு பண்றதுக்கான லைசென்ஸ் கிடையாது கண்மணி. வீரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அவனை விட்டுட்டு நீ இப்பவே நம்ம வீட்டுக்கு கிளம்பு. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான் சமாளிச்சுக்கணி. உண்மையை கூட யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இப்ப என்ன ஐஸ் வைக்கிறியா இல்ல விட்டு கொடுக்கறியா? நான் தான் போய் சொல்லுன்னு சொன்னனே. நீ என்ன சொன்னாலும் யார்கிட்ட என்ன போய் சொன்னாலும் சரி, எனக்கு நீ நல்ல சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஆனா நான் உன்னை அந்த மாறன் கிட்ட இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பாம விட மாட்டேன். பாக்கலாமா? பார்க்கலாம். சவால் டி. சரி, சவால்.